இப்ப ஸ்டார்ட் பண்ணு. பாத்தியா, எங்க மிஸ்டேக் இருக்குன்னு கவனிச்சு பார்த்தா தானே. முதலாளின்னா இப்படி இல்ல இருக்கணும். இங்க முதலாளி தொழிலாளிங்கிற வித்தியாசம் எதனாச்சும் உண்டா? அத பார், அந்த பழைய காரையே இன்னும் வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அவருடைய காரும் மாறல, அவருடைய நல்ல குணமும் மாறல. மனுஷன்னா இப்படி அல்லப்பா இருக்கணும். அம்மா அம்மா, அப்பா வந்தாச்சு. இதோ பாருமா, அப்பா வந்தாச்சு. வாங்க வாங்க, எல்லாரும் வாங்க. சீக்கிரம். யாரும் சத்தம் போடக்கூடாது, யாரும் சத்தம் போடக்கூடாது. இப்ப சொல்லுங்க, அப்பா வீட்டுக்கு வந்த உடனே நீங்க எல்லாரும் என்ன செய்யணும்? எனக்கு தெரியும், எனக்கு தெரியும். நாங்க எல்லாம் வரிசையா ஒரு லைன்ல நிக்கணும். ஏப்பா? கரெக்ட். எங்க நில்லுங்க பார்க்கலாம். 1 2 3 4 5 6 7 8. அம்மா, நீங்களும் வாங்கம்மா. நீங்க மட்டும் ஏமா தனியா நிக்கணும்? நீங்களும் வந்துதான் ஆகணும். ஆமா, நீங்க தப்பிச்சுக்க முடியாது. வாங்கம்மா. என்ன இது? விடுங்க கையை. சரி சரி, நீங்க வரிசையில வந்து நிக்கல, அப்புறம் அப்பா உங்களுக்கு பிரசன்ட் கொடுக்க மாட்டார். ஆமா, வந்துடுங்க. ஓடி வாங்களம்மா. அப்பா அம்மா வந்து நிக்க மாட்டேங்கிறாங்க. நீங்க பிரசன்ட் கொடுக்காதீங்கப்பா. வேண்டாம். பாபு, நீ ஏரோப்ளான் கேட்டில்ல? இதப்பா, இது பம்பாயில இருந்து வந்திருக்கு. இப்ப நேரா சிங்கப்பூர் போக போகுது. இதப்பா, ஓடு 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 ஓடு. விஜி, உனக்கு 2 சீட்டர் கார். இதுல உட்காந்துக்கிட்டு ஜம்முன்னு டவுன் எல்லாம் சுத்திக்கிட்டு வா. போ 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 போ. ராஜி, இதோப்பா டாப் டான்ஸ் பொம்மை. லலி, நீ என்ன பொம்மை கேட்ட? நான் பொம்மை கேட்கலப்பா, கதை புஸ்தகம் கேட்டேன். அதுல பறக்கிற குதிரை, பேசுற கிளி, அப்புறம் லல்லி மாதிரி ஒரு அழகான ராஜகுமாரி. இந்தா. தேங்க்யூ டாடி. நிர்மலா, நான் பரீட்சைக்கு படிக்கணும்பா, எனக்கு ஒரு டைம் பீஸ் வேணும்னு கேட்டில்ல? இந்தா, நல்லா படிக்கணும். நான் ஃபர்ஸ்ட்ல பாஸ் பண்றேன் பாருப்பா. வெரி குட், வெரி குட். இப்ப டிரான்சிஸ்டர் ரேடியோ. தேங்க்யூ டாடி. ஏய், நீ எங்க கை நீட்டுற? அப்பா எனக்காக வாங்கிட்டு வந்திருக்காரு இல்லையாப்பா? இது எவ்வளவு நல்லா இருக்கு. இது எனக்கு வேணும்பா. அன்னைக்கு காலேஜ்ல இருந்து நாங்க பிக்னிக் போயிருக்கும் போது இவன் என் டிரான்சிஸ்டர் தொலைச்சிட்டாப்பா. திருடா போலீஸ்கார மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தானா? தொலைச்சது நீயா நானா? நீதான். நீ போதும் 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 போதும்.
தொலைஞ்சு போன ஒரு டிரான்சிஸ்டருக்காக 2 சிஸ்டர் சண்டை போட்டுக்காதீங்க. விமலா, இது கண்டிப்பா மாலாவுக்கு தான். தேங்க்யூ டாடி. நீ கோச்சிக்காதம்மா. இதோ பார், உனக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பாருமா. பாருண்ணா. கேமரா. அப்பனா அப்பனா. இப்ப திருப்தி தானே? கமலா, நீ என் மூத்த செல்வம் இல்லையா? உன் கணவன்கிட்ட இருந்து லெட்டர் கிட்ட வந்துதா? போங்கப்பா. ஏமா வைக்கப்படுற? இதோ பார், வெள்ளியால செய்த போட்டோ ஃப்ரேம் உனக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்பா, அக்கா இந்த ஃப்ரேம் வச்சுட்டு என்னப்பா செய்வா? இது தெரியாத உனக்கு? அத்தானுடைய போட்டோவை இந்த ஃப்ரேம்ல வச்சு டேபிள்ல வச்சுக்கிறது. பாவம், எத்தனை நாளுக்கு தான் தலகாணி கடியில மறைச்சு வச்சுப்பா. நீயே முகத்தை திருப்பிக்கிற. நான் உனக்கு ஒண்ணும் கொடுக்க போறதில்ல. எனக்கு ஒண்ணும் வேண்டாம். சுந்தரம், வந்துட்டியா தம்பி? ஆமாக்கா, இப்பதான் வந்தேன். பாத்தியா, நீ வந்ததும் வீடே எவ்வளவு கலகலப்பா இருக்கு. ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை எப்ப வரும்னு நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம். எனக்கு தெரியாதாக்கா? தெரிஞ்சுமா இப்படி அநியாயம் பண்ற? வெள்ளிக்கிழமை வீட்டுக்கு வர்ற, திங்கக்கிழமை காலையில திரும்பி போயிடுற. பாக்கி 5 நாளும் ஃபேக்டரியே கத்தியா கிடக்குற. எல்லாரும் தான் ஃபேக்டரி வச்சு நடத்துறாங்க. உன்னை போலவா இருக்காங்க? ஒவ்வொரு வாரமும் இப்படித்தான் கேக்குறீங்க. வாரத்துல 5 நாள் மட்டும்தானே நான் இங்க இல்ல, பாக்கி 2 நாள் இங்க தானே இருக்கேன். கேட்டீங்களாக்கா? எவ்வளவு சாமர்த்தியமா பேசுறாரு. சனியும் ஞாயிறும் லீவு, ஃபேக்டரியே கிடையாது. இல்லன்னா அந்த 2 நாள் கூட ஃபேக்டரியிலேயே தங்கிடுவார். நானு ஆமா, இப்படி வேலை செய்தீங்கன்னா உங்க உடம்பு என்னத்துக்காகும்? உங்க 2 பேருக்கும் பதில் சொல்ல நம்மால முடியாது. அம்மா, நம்ம சாம்பு எங்க காணோம்? சாம்பு, என் அருமை பிள்ளைய கேக்குறியா? மாவு வாங்கிட்டு வாடான்னு கடை தெருவுக்கு அனுப்பிச்சேன். இன்னும் தான் வரான். அங்க பாருங்களேன், சாம்பு அத்தா வேஷத்தை. மாமா, குட் ஈவினிங் இருக்குட்டா. இது என்ன பவுடர்லாம் மேல கொட்டி? பவுடர் இல்ல மாமா, மாவு மைதா மாவு. ஓஹோ, மாவுதே. ஆமா மாமா, கடையில இருந்து மைதா மாவு வாங்கி வர சொன்னாங்க. வர்ற வழியில உங்க காரை பார்த்தேன். உடனே என் பிரசன்ட் கவனம் வந்துருச்சா? மாவெல்லாம் மேல கொட்டிட்டியா? ஆமா, அதுதான் கொட்டிருச்சு என் பிரசன்ட். ஆமா, குடு. வேலை செஞ்சு கிழிக்கிறான் பாரு. இவனுக்கு பிரசன்ட் ஒண்ணுதான் குறைச்சல். இந்த தொப்பி, ஜாக்கி போடுற தொப்பி. மாமா, தேங்க்யூ மாமா. அம்மா, பாத்தியாவா மாமா என்ன வாங்கிட்டு வந்திருக்காருன்னு? அட, இவ யாரு? நானா? சேச்சே, கண்ணாடியில தான் ஏதோ கோளாறு இருக்கு. அட கடவுளே, இப்படி ஒரு பிள்ளைய கொடுத்திய எனக்கு. மூஞ்சிய பாரு, சர்க்கஸ் கோமாளி ஆட்டம். கண்ணாடியில கோளாறாம் இல்ல, குடிப்பிடி. ஒரு வேலைக்கு லாயக்கில்ல. இங்கிலீஷ்ல 4 வார்த்தை வரட்டும்னு பாடம் சொல்லி கொடுக்க ஒரு வெள்ளைக்காரனை வச்சா அவன் தமிழ் கத்துக்கிட்டு போயிட்டான். இவன் மூளையில இங்கிலீஷ் ஏறினா தானே. வீட்டுல இருந்துகிட்டாவது ஒழுங்கா ஒரு வேலை செய்ய துப்பு இருக்கா? உதவாக்கற. அப்படிலாம் சொல்லாதக்கா. இந்த உலகத்துல உபயோகம் இல்லாதவங்களே கிடையாது. ஒவ்வொருத்தரும் ஏதாவது ஒரு வழியில உபயோகம் உள்ளவங்களா தான் இருப்பாங்க. சாம்பு அப்படிலாம் சொல்லாத, அவனை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏண்டா தம்பி, உனக்கு பிடிக்காதவங்க யாராவது இந்த உலகத்துல இருக்காங்களா? நல்லவனுக்கு எல்லாமே நல்லதா தான் தெரியும். சரி சரி, போய் ட்ரெஸ் மாத்திக்கிட்டு சாப்பிடவா. என்ன ஆகாரம்? உன் தலை. அக்கா, இப்படி கொடுங்க, நான் செய்யறேன். காலையில இருந்து அடுப்புகிட்டே இருக்கீங்க. நீ சும்மா இரு. எனக்கு என்ன வந்துட்டது இப்போ? என் உடம்புல சக்தி இருக்கிற வரையில நானே தான் செய்வேன். சுந்தரத்துக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு உனக்கு என்ன தெரியும்? எனக்கு தான் தெரியும். உங்ககிட்ட பேசி ஜெயிக்க முடியாது. சரி சரி, அதுவும் சாப்பாடு வச்சிருக்கேன், எடுத்துக்கிட்டு போ. என்ன என்ன அப்படி பாக்குறீங்க? ஒண்ணும் என்னால நம்பவே முடியல. என்ன நம்ப முடியல? உனக்கு 8 குழந்தைகள் இருக்குன்னு சொன்னா, இப்ப கூட உன்னை பார்த்தா நம்ம கல்யாணத்துல எப்படி இருந்தியோ அப்படியே தான் இருக்கிறேன்.
சரி சரி, நல்லா புகழ கத்துக்கிட்டீங்க. சாப்பிடுங்க சாப்பிடுங்களே. நான் இங்கேயே இருந்தா நீங்க சாப்பிட மாட்டீங்க. நான் போறேன். எங்க போறேன்? என்ன இது? விடுங்க கைய. ஐயோ, பேசாம சாப்பிடுங்க. சாப்பாடு தான் தெருவு இருக்கு. என்ன அக்கா அக்கா எங்க? மீனா, இந்த தம்பி உனக்கு பிடிச்சது சுட சுட கொண்டு வந்திருக்கேன். போதுக்கா. பாத்தீங்களா, அக்கா பாத்துட்டாங்க. என்னத்த பாத்துட்டாங்க? சரி சரி, நீங்க சாப்பிடுங்க, நான் போறேன். இது என்ன விளையாட்டு, சின்ன புள்ள மாதிரி. நீங்க எங்கே இருந்தா தான் நாங்க சாப்பிடுவோம். சரி சாப்பிடுங்க. இந்தாங்க வெத்தலை. என்ன இது, வாரத்துல 2 நாள் தான் வீட்டுல இருக்கீங்க, இப்ப கூடவா இந்த படிப்பு? மீனா, இங்க வா. கோபம்? நான் ஒண்ணு சொல்றேன், கோச்சிக்க மாட்டீங்களே? சொல்ல. உங்க ஃபேக்டரிக்கு பக்கத்திலேயே ஒரு வீட்டை கட்டிடுங்க, நாங்களும் அங்கேயே வந்துடுறோம். இந்த மாதிரி நீங்க வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வர்றதும் திங்கக்கிழமை திரும்பி போயிடுறதும் எங்களுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. மீனா, நீங்க இல்லாத அந்த 5 நாளை கழிக்கிறது எங்களுக்கு 5 யுகமா இருக்கு. நீ எப்போ இப்படிதான் சொல்லிக்கிட்டு இருக்க? அதற்கிட்ட இப்ப என்ன ஆயிடுச்சு? நாம இங்க சந்தோஷமா தானே இருக்கோம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நான் வீட்டுக்கு வரும்போது நீ ஆகட்டும் குழந்தைகளாகட்டும் எவ்வளவு ஆவலோட என்ன வரவேற்கிறீங்க. என்ன கண்டதும் குழந்தைகள் எப்படி துள்ளி குதிச்சு ஓடி வர்றாங்க. நீயே சொல் மீனா, தினந்தோறும் நான் வீட்டுக்கு வந்துகிட்டு இருந்தா இந்த ஆவலும் துடிப்பும் துள்ளலும் இருக்கும் நீ நினைக்கிறியா? எப்போ இந்த பேச்சை எடுத்தாலும் ஏதாவது சொல்லி சமாதானப்படுத்திடுறீங்க. என் மனம் படுற வேதனையை நீங்க எப்பதான் புரிஞ்சுக்குவீங்களோ தெரியல. அப்படி உன் மனசுல என்னதான் இருக்குது? நான் எப்பவும் உங்க பக்கத்திலேயே இருக்கணும், ஒரு வினாடி கூட உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க கூடாது, அவ்வளவுதான். எனக்கு மட்டும் அந்த ஆசை இல்லைன்னு நினைக்கிறியா மீனா? என்ன இது பைத்தியம்? ஐயோ, நீங்க இத பாருங்க, இனிமே இந்த பேச்சை நான் எடுக்கவே மாட்டேன். நீங்க எப்ப வேணும்னாலும் வாங்க, எப்ப வேணும்னாலும் போங்க. என்கிட்ட நீங்க அன்பா இருக்கீங்க, அது ஒண்ணே எனக்கு போறோம். நீங்க எது செய்தாலும் அது சரியாத்தான் இருக்குங்கிற நம்பிக்கை எனக்கு உண்டு. மீனா, இந்த ஒரு வார்த்தை போதும். உன்னை மனைவி அடைஞ்ச நான் பெரிய பாக்கியசாலி. மாமா மாமா, நம்ம காலேஜ் பிரின்சிபால் இல்ல சகப்பா உயரமா, உங்களுக்கு கூட தெரியுமே? ஆமா. நேத்து ராத்திரி சாப்பிட்டுட்டு திண்ணையில படுத்தாராம். திடீர்னு என்னாச்சு? நீங்க வந்திருக்கிற செய்தி கேட்டு உங்களை பார்க்கணும்னு வந்திருக்காரு. முட்டாள், பயமுறுத்தி விட்டியே. போய் இருக்கு சொல்லுதோ வர. இன்னும் நாம யாராரு பார்க்கணும் சேகர்? இத பார்த்து சொல்றேன் சார். விமலா விமலா, நம்ம காலேஜ் பிரின்சிபால் வந்திருக்காரு. ஓ, ஒருவேளை அப்பா பார்க்க வந்திருப்பாரு. அவரோட கூட இன்னொருத்தரும் வந்திருக்காரு. யாரு? உனக்கு தான் ரொம்ப நல்லா தெரியுமே. அதே எனக்கு ரொம்ப நல்லா தெரியும், போய் பாரு. உன்னை கண் தேடுதே
உன் எழில் காணவே அவர் உள்ளம் நாடுதே. போடி போறேன். போய் சொல்லட்டுமா? சார் எங்க அக்கா விமலாவுக்கு சரித்திர பாடத்துல ஏதோ சந்தேகம் வந்துடுதான், உங்களை கேட்கணுமா, அத கொஞ்சம் தீர்த்து வைங்க சார்னு சொல்லட்டுமா? சிப்பா அவர் கூட பிரின்சிபால் இருக்காரு தெரியல. அப்படின்னு ஒரு காரியம் செய்யறேன். நான் போய் பிரின்சிபால் கூட பேச்சு கொடுத்துக்கிட்டே அவரை இங்க அனுப்பிச்சிடுறேன். அப்புறம் நீ நிம்மதியா உட்காந்து உன் சந்தேகத்தை தீர்த்துக்கையே. பொடி அதிக பிரசங்கி. முதல்ல நீ போய் வந்தவங்களை கவனி. எவ்வளவு நேரமா உட்காந்துருக்காங்க. போப்பா. குட் மார்னிங் பிரின்சிபால் சார். குட் மார்னிங் ப்ரொஃபசர் சார். குட் மார்னிங். வா மாலா, உட்கார். மாலா, இந்த காஃபியை கொண்டு போய் கொடுமா. அடடே, ஏன் மாலா, எதுக்குமா இந்த சிரமம்? எடுத்துக்கங்க சார். தேங்க்யூ. நாளைக்கு காலேஜ்ல நடக்க போகிற கலை நிகழ்ச்சிக்கு நீ ஒத்திக்கு எல்லாம் பார்த்து வச்சிருக்கேல்ல? ஓ, நான் ரெடி சார். கொஞ்சம் குறும்புக்காரியா இருந்தாலும் விளையாட்டுல ஆகட்டும் படிப்புல ஆகட்டும் அவன் நம்பர் 1 சார். வணக்கம் பிரின்சிபல் சார். வணக்கம் வணக்கம். மன்னிக்கணும், இந்த ட்ரெஸ்ல உங்களை ரொம்ப நாளியா காக்க வச்சுட்டேன்னா. அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல. இவர் நம்ம கல்லூரியில சரித்திர பேராசிரியர் மிஸ்டர் சேகர். நம்மூர் ஸ்டேஷன் மாஸ்டர் பஞ்சாட்சன் பிள்ளை இல்ல? ஆமா ஆமா, அவருடைய மகன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். உட்கார் உட்கார். என்ன சமாச்சாரம்? நான் ஏதாவது? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நாளைக்கு நம்ம கல்லூரி ஆண்டு விழா கொண்டாடுறோம். நீங்க அவசியம் வந்திருந்து எங்களை கௌரவிக்கணும். அதுக்காகத்தான் பிளீஸ். வரத பத்தி ஒண்ணும் இல்ல. கல்லூரி ஆண்டு விழாவுக்கு நான் வந்து என்ன செய்யணும்? அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. நீங்க எங்க கல்லூரிக்கு எவ்வளவோ உதவி செஞ்சிருக்கீங்க, லட்சக்கணக்கா நன்கொடை கொடுத்திருக்கீங்க. நாங்க அந்த கல்லூரியை எப்படித்தான் நடத்துறோம்னு நீங்க ஒரு முறையாவது வந்து பார்க்க வேண்டாமா? தகுதியும் திறமையும் உள்ள நீங்க பிரின்சிபலா இருக்கும்போது நான் இங்க வந்து பார்த்துதான் தெரிஞ்சுக்கணுமா என்ன? இருந்தாலும் இந்த ஒரு தடவையாவது நீங்க வந்துதான் ஆகணும். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு கலை நிகழ்ச்சி நடத்துறாங்க. அதாவது கல்லூரியிலே கற்றுக் கொடுக்காத பாடத்தை பற்றிய ஒரு கலை நிகழ்ச்சி. அது என்ன சார் கல்லூரியில கற்றுக் கொடுக்காத பாடம்? வந்து பாருங்களேன். உங்க பெண் மாலா கூட அதுல ஒரு முக்கிய பங்கு எடுத்துக்கிறார். அடடே, இவளுமா? அப்ப நான் கண்டிப்பா வந்துதான் தேரணும். இல்லாட்டி போனா இவோ. அதுதான் எங்க விருப்பம். ஆனா பிரின்சிபல் சார், நான் இங்க வர்றதா இருந்தா 2 நிபந்தனை. 1, நான் இங்க வரும்போது எனக்கு மாலை கீழே போடக்கூடாது. 2, என்ன மேடை மேல ஏத்தி பேச சொல்லி வற்புறுத்த கூடாது. காதல் என்றால் என்ன? காதல் என்றால் என்ன? காதல் என்றால் என்ன? கல்லூரியிலே கற்றுத் தரவில்லை. அது கருப்போ சிவப்போ கற்பனையோ? கல்லூரியிலே கற்றுத் தரவில்லை. கருப்போ சிவப்போ கற்பனையோ? காதல் என்றால் என்ன? என்ன என்ன? மேடம் ப்ளீஸ், இதை அங்க ஏன் கேக்குறீங்க? இங்க ஆம்பளை கிட்ட கேளுங்க. காதல் என்பது காட்டாறு, அது கண் தெரியாத மோட்டாரு. காதல் என்பது காட்டாறு, அது கண் தெரியாத மோட்டாரு. இந்த கதையை யாரு கேட்டாரு? காதல் என்றால் என்ன? கல்லூரியிலே கற்று தரவில்லை. கருப்போ சிவப்போ கற்பனையோ? காதல் என்றால் என்ன? என்ன 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 என்ன? MBBS டாக்டர் சார், எனக்கு என்ன உடம்பு பாருங்க சார். கன்சல்டிங் பீஸ் உண்டா? உன் கையை இப்படி கொண்டா? அடிக்கடி நெஞ்சில் படபடப்பு, அளவுக்கு மீறின துடி துடிப்பு, படுக்கையில் படுத்தா கதகதப்பு, இரு கண் சிகப்பு, ஒரு மதமதப்பு. ஏன் சார் இத்தனை பரபரப்பு? இது காதல் நோயின் குறியாகும். இவர் கவனிச்சு பார்த்தா சரியாகும். இது
இது காதல் நோயின் குறியாகும். இவர் கவனிச்சு பார்த்தா சரியாகும். மருந்து சீட்டு தருகிறேன், நீ மறந்து விடாதே வருகிறேன். மருந்து சீட்டு தருகிறேன், நீ மறந்து விடாதே வருகிறேன். வருகிறேன். என்ன மருந்து எழுதியிருக்கிறார்? இங்கே கொண்டா படிப்போம். MBBS இல்லை, இன்னும் மணமாகவில்லை. மாதவன் நாயர் ரோடு, மாறியில் தெரியும் போர்டு. சென்னை 26, என்னை அவசியம் பாரு. ஐய, இதுதான் மருந்து சீட்டா? Hello, Mr. Advocate. What? I want to file a suit. Why not? I want to file a suit. Why not? கள்வன் ஒருவன் கட்டழகன் என் கண் வழியாக நுழைந்து விட்டான். கள்வன் ஒருவன் கட்டழகன் என் கண் வழியாக நுழைந்து விட்டான். கருத்தை கொள்ளை அடித்தவனை காவலில் வைக்க வழி உண்டோ? காவலில் வைக்க வழி உண்டோ? சிக்கலான கேசு, ரொம்ப சிக்கலான கேசு. வக்கீல் ஜட்ஜு எல்லாம் கூட சிக்கி தவிக்கும் கேசு. வழக்கிட்டால் இது தீராது, வாழ்க்கைப்பட்டால் தான் தீரும். வழக்கிட்டால் இது தீராது, வாழ்க்கைப்பட்டால் தான் தீரும். யாருக்கு? எனக்கு. மூஞ்சிய பாரு. ச்சே. எல்லாருக்கும் இருப்பவர்க்கும் இன்பம் காதல் ஒன்றே. ஏறுமாறாய் இல்லாளமைந்தால் இந்த வேஷம் நன்றே. அழகை கண்டு மையல் கொண்டே சம்போ. அழகை கண்டு மையல் கொண்டேன், அணிந்தேன் காவி சட்டை. அதற்கும் இதற்கும் பொருந்தவில்லை, அடியேன் தலை மொட்டை. ஏன் போங்களேன். டிங்கிரிடி ஓடி ஓடி ஓடியாளோ. டிங்கிரிடி ஓடி ஓடி ஓடியாளோ. ஏ குறத்தி. என்னடா குறவா? அடி வண்ணத்தினை மாவை தெள்ளியே, உண்ணும் வாழ்க்கை கூறக்குள்ள பள்ளியே. அடி வண்ணத்தினை மாவை தெள்ளியே, பழி வாங்க பிறந்திட்ட கள்ளியே. ஆறுமுக வடிவேலவனை கல்யாணமும் செய்யவில்லை. சற்றும் அச்சமில்லாமலே கை சரசத்திற்கு அழைக்கிறாய் என்ன தொல்லை? அழைக்கிறாய் என்ன தொல்லை? மயில் வாசியில் ஏறும் உல்லாசன், அன்பர் நேசன் முருகேசன். புற வள்ளி பதம் பணிதாசன், நான் வள்ளி பதம் பணிதாசன். உள்ளம் மெல்ல மெல்ல முருகன் என்று நினைந்துருகினேன், சிந்தை மருகினேன். உண்மை காதல் கண்டு ஓடி வந்து என்னை ஆண்டவா செந்தில் ஆண்டவா. ஆண்டவா செந்தில் ஆண்டவா. வள்ளியும் கந்தனும் ஒன்று கலந்தது காதலால், உண்மை காதலால். வானமும் பூமியும் ஒன்று கலப்பது காதல்.
விடாம அதை வச்சிருங்க. வைக்கலன்னா இந்த குரத்தை என்ன பண்ணிடுவாளாம்? ஊச்சல் போடுவேன். போடு. யாராவது கேட்டா என் உள்ளம் திருட்டு போயிடுத்து, அதை தேடத்தான் இங்க வந்தேன்னு சொல்லிட்டு போறேன். நாடகத்துல நல்லா நடிச்சுட்டாரா, அதை வச்சுக்கிட்டு துள்றாரு ஐயா. தேங்க்யூ தேங்க்யூ. ஆனா நீ இப்படி சொல்லிட்ட. எங்க அப்பா என்ன சொல்லுவார் தெரியுமா? டே மோகன், இப்படி நீ ஆட்டத்திலையும் பாட்டத்திலையும் காண்பிக்கிற ஆர்வத்தை கொஞ்சம் படிப்புலயும் காண்பிச்சா ரொம்ப நல்லா இருக்குமேடான்னு சொல்லுவார். ஓஹோ, உங்க அப்பாவுக்கும் தெரிஞ்சு போச்சா? உங்க மேல்வாடி காலேந்து. ஏய், ஆளை பார்த்து பேசு. ஐயா தான் எப்பவுமே கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் வராரு. ஆஹா, ஏன் வர மாட்டீங்க? நீங்க பிரின்சிபாலுடைய பிள்ளை. ப்ரொஃபசர்ல அள்ளி அள்ளி மார்க் கொடுத்துறாங்க போல இருக்கு. அப்படியா? உன் கையை எப்படி கொடு. ஏன் திருட்டு போன உங்க உள்ளத்தை இந்த கையில தேட போறீங்களா? மாலா, நாம எப்பவுமே இப்படி ஆடிக்கிட்டும் பாடிக்கிட்டும் இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் இல்லையா? ஆசையா பாரு, ஆசை. மாலா மாலா, அப்பாவும் பிரின்சிபால் சாரும் வந்துகிட்டு இருக்காங்க. ஓ, அவங்க வந்துகிட்டு இருக்காங்களா? அப்ப நாங்க போய்கிட்டே இருக்கோம். இதோ வந்துட்டாங்க. வெரி குட். மாலா, அற்புதமா இருந்தது உன்னுடைய ஆட்டம். பார்த்தவங்க அத்தனை பேரும் அப்படியே ஆச்சரியப்பட்டாங்க. தேங்க்யூ சார். நான் கூட அசந்து போயிட்டேன். இதெல்லாம் எப்ப கத்துக்கிட்டேன்? ரொம்ப நல்லா. அப்பா, இந்த வண்டிக்கு பென்ஷன் கொடுத்துருங்கப்பா. ரொம்ப பழசா போச்சு. ரொம்ப நல்லா இருக்க. உங்க அம்மா இந்த வண்டியை விட பழசு. அவளுக்கும் பென்ஷன் கொடுத்துறதா? டேய் மண்டு, இன்னும் உனக்கு ஹேண்டில் கூட போட தெரியலையடா. நவரு, நான் போடுறேன். மாமா நீங்க இருங்க, அப்படியே இருங்க. பசங்களா எல்லாரும் வாங்க, ஒரு புஷ். மீனா, நீ எதுக்காக வருத்தப்படணும்? இன்னும் 4 நாள்ல அடுத்த வெள்ளிக்கிழமை வந்துடுறது. நீ காலையில இருந்து காப்பி கூட குடிக்கல. வா வா. இடியட், சுத்த காட்ட பாத்து வருதுல்ல? பார்த்துதானமா வந்தேன். எட்டத்துல பார்த்தேன், கிட்டத்துல பார்த்தேன், பக்கத்துல பார்த்தேன். உன்னையேதான் பாத்துட்டு வந்தேன். நீதான் என்ன பாக்கல. தப்பு உண்மைதான். நீ மனுஷனா? நீ சர்க்கஸ் விளையாடுறான். சர்க்கஸ் நடு ரோட்ல ராங் சைட்ல வந்து இடிச்சிட்டு பேச வேற பேசுறான். இந்த மாதிரி ஆளுங்களை எல்லாம் சும்மா விடக்கூடாது. என்ன பண்ணிடுவீங்களா? என்ன பண்ணிடுவேனா? இத பாரு. கடவுளே, எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் தக்காளி எல்லாம் பொறுக்கிட்டு வந்தேன். ஒரு நிமிஷத்துல சட்னி பண்ணிட்டாலே. இதோ உன்னையும் சட்னி பண்றேன் பார். இந்தா உருட. சமாதானம் சமாதானம். நிறுத்து. போர் நிறுத்தம். அமைதி. இத பாரு, வெள்ள கொடி காமிச்சிட்டேன். இந்த பரங்கா மாதிரியாவது கண்ட காட்டமா. இது ஒண்ணுதான் மிஞ்சி இருக்கு. இதையாவது வீட்டுக்கு முழுசா எடுத்துட்டு போறோமா? தொலைஞ்சு போ. இந்த வாட்டி போனா போறதுன்னு விடுறேன். இனிமேலாவது ஜாகிரதையா நடந்துக்கோ. இந்தா. நல்லா குடுத்தாயா ஸ்டேஷன் மாஸ்டர் பொண்ணு? யாரவா யாரவா? உனக்கு தெரியாது? அதான் நம்ம ஊரு ஸ்டேஷன் மாஸ்டர் இல்ல, அவர் பொண்ணு. ஓ ஸ்டேஷன் மாஸ்டர் பெற்ற செல்வமே, ஓ தேவி மகாதேவி, காய்கறிகளை நாசம் செய்யும் காளிமாகா. எதிரில் வந்தது பொண்ணு, அவள் எழிலை கண்டது கண்ணு. எதிரில் வந்தது பொண்ணு, அவள் எழிலை கண்டது கண்ணு. எங்கள் சைக்கிள் இரண்டும் மோதல், அந்த சந்திப்பில் வந்தது காதல். தக்காளி பழக்கன்னம், உடல் தாமரை மலர் வண்ணம். தக்காளி பழக்கன்னம், உடல் தாமரை மலர் வண்ணம். பக்குவமான வயசு, சைக்கிள் பேக்கில உட்காரும் சைஸு. பக்குவமான வயசு, சைக்கிள் பேக்கில உட்காரும் சைஸு. எதிரில் வந்தது பொண்ணு, அவள் எழிலை கண்டது கண்ணு. எங்கள் சைக்கிள் இரண்டு மோதல், அந்த சந்திப்பில் வந்தது காதல். பார்வை
பார்வை மைசூர் பாக்கு கொஞ்சம் படபடப்பான நாக்கு, பார்வை மைசூர் பாக்கு கொஞ்சம் படபடப்பான நாக்கு. பார்த்தால் தோணுது அழகா, ஆனால் பக்கத்தில் போனா மிளகா, பச்சை மிளகா, பச்சை மிளகா. ஏ பரங்கிக்காயே, சி நாயே, நீ பண்ணுன அதிர்ஷ்டம் கூட நான் பண்ணலையே. வெண்டக்கா மாதிரி மிருதுவான விரலால அவ உன்னை தொட்டு தடவி அப்படியே அணைச்சுக்கிட்டு, ஐயோ ஐயோ, நான் உன்னை சமையல் பண்ண விட மாட்டேன். பரங்கி, அவ மனம் இறங்கி என் பின்னாலேயே வர்ற வரைக்கும் நீயும் என் பின்னாலேயே இரு. நில்லுங்க நில்லுங்க. உங்களை பிடிக்கப்பட்ட பாடு பெரிய பாடா போயிடுச்சுங்களா? துரத்துனியா? ஏன் இந்த காயை என்கிட்ட இருந்து தானே வாங்கிட்டு வந்தீங்க? அதுக்கு தான் நீ கேட்ட காசு கொடுத்தாச்சா? காசுக்காக இல்லைங்க, இந்த காயை திருப்பி கொடுத்துருங்க, உங்களுக்கு நான் வேற காய் தர்றேன். பெரிய ஆளா இருக்குதியே, அதுக்கு வேற ஆளை பாரு, எனக்கு இந்த காய் போதும். சொன்னா கேளுங்க ஐயா, இந்தாங்க இந்த காயை எடுத்துட்டு போங்க. அந்த காய் உள்ள அழுகல், அத நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போனீங்கன்னா என் பேரு தான் கெட்டு போகும். உனக்கு என்ன பேர் இருக்குதியா கெட்டு போயிருமுங்கிற? ஏயா, இந்த காய் பண்ண அதிர்ஷ்டம் அந்த காய் பண்ணிருக்குமா? இதோட மதிப்பு எனக்கு தான் தெரியும். போய ஏன் இப்படி பிடிவாதம் பண்றீங்க? இது உங்களுக்கே நல்லா இருக்கா? சரிங்க, அந்த காயை கொடுத்துருங்க, உங்களுக்கு நான் 2 காயா தர்றேன். இவன் வியாபாரம் பண்ணல, சூதாடுறான். ஐயா கோச்சுக்காதீங்க, கொஞ்சம் இப்படி வர்றீங்களா? சரியா கையா, அது மேல உங்க கை படலாமாயா? என்ன விஷயம்? ஒண்ணும் இல்ல, இந்த காய்க்கு நீங்க காசு கொடுத்தீங்கல்ல, அதை திருப்பி கொடுத்துறேன், மேலும் 5 ரூபாய் போட்டு தர்றேன். இந்த காயை கொடுத்துருங்க, கெஞ்சி கேட்டுக்கிறேங்க. ஏயோ, யார் தலையில முளகரைக்க பாக்குற? இந்த காய் நான் உனக்கு கொடுக்கணுமா? யோ, நான் ஒண்ணு அவ்வளவு பெரிய முட்டாள் இல்லையா? ஏய், இப்ப நீ இதை கொடுக்க போறியா இல்லையா? இல்லையா, அதுக்கு வேற ஆள போறியா? கொடுக்க மாட்டேன். உன்கிட்ட கேளுங்க. ஐயா 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 ஐயா, என்னது நடு ரோட்ல கலாட்டா? கலாட்டா ஒண்ணு இல்லைங்க அஜமா, இந்த பரங்கிக்காயை கொடுத்துருங்க, வேற ஒண்ணு நல்லதா தரேன்னு சொல்றேன், கேட்க மாட்டேங்கிறாருங்க. இன்ஸ்பெக்டர் சார், இந்த பரங்கிக்காயை நான் விலை கொடுத்து வாங்கியாச்சு, இது என்னது? இருக்கட்டுமே மிஸ்டர், அவர்தான் இதை வாங்கிட்டு வேற நல்ல காய் தரேன்னு சொல்றாரு, வாங்கிக்கிறதானே ஏன் தயார் பண்றீங்க? சும்மா இருக்கு சார், இந்த காயினுடைய மதிப்பு உங்களுக்கு என்ன தெரியும்? எனக்கு தான் தெரியும். பாத்தீங்களா உங்க முன்னாடியே எவ்வளவு திமிரா பேசுறாருன்னு. யோ குடியா குடியா குடியா, ஏன் அவர் கையில இருந்து பிடுங்குற? பாத்தீங்களா சார், அரைக்கா கூட தங்க ரசிங்க. ஏன் சார், இந்த பரங்கிக்கா உள்ள நகை இருக்குன்னு உங்களுக்கு எப்படி சார் தெரிஞ்சது? எனக்கு தெரியாதா? எனக்கு தெரியாத விஷயம் இந்த உலகத்துல உண்டா? பிடி பிடி, திருட வாடா. ஏஜம்மா, என்ன மன்னிச்சிருங்க, நான் புள்ள விட்டிக்காரன், ஏதோ தெரியாதனமா திருடிவிட்டேன். ஒருத்தருக்கும் தெரியாம இந்த பரங்கிக்காய்க்குள்ள வச்சு வீட்டுல வச்சிருந்தேனுங்க. என் பொண்டாட்டி மத்த காய்களை வண்டியில போடுறப்போ இந்த காயும் சேர்த்து போட்டுட்டாளுங்க. இத்தனை காயில இந்த காயில நகை இருக்குதுன்னு எப்படியோ கண்டுபிடிச்சு விலை பேசி இதை வாங்கி விட்டாருங்களே. ஏஜம்மா, இந்த வாட்டி என்ன மன்னிச்சிருங்க, இனிமே இந்த மாதிரி வம்புக்கு நான் போகவே மாட்டேன். 304 இவனை ஸ்டேஷனுக்கு கேட்டுட்டு போ. சார், நீங்க ரொம்ப பெரிய ஆள் சார், இவ்வளவு பெரிய திருட்டு கண்டுபிடிச்சு திருடனையும் போலீஸ்காரங்க கிட்ட புடிச்சு கொடுத்துட்டு இப்ப என்னடானா ஒண்ணுமே தெரியாத போல நிக்கிறீங்களே. நான் என்ன பண்ணேன்டா? சும்மா போதும் சார், போதும். உங்க அடக்கமான குணத்தை நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா இந்த பரங்கிக்கா ரகசியத்தை நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்கன்னு மட்டும் சொன்னீங்கன்னா. நான் கண்டுபிடிச்சேன். ஆமா, நான் தான். எப்படி கண்டுபிடிச்சேன்? சொன்னேனே, உலகத்துல எனக்கு தெரியாத விஷயம் உண்டா? ஏயா, துப்பறியர்கிட்ட போய் நாம விஷயத்தை வாங்கிட முடியுமா? சார் சார், உங்களை மாதிரி 4 பேர் இருந்தா போதும் சார், இந்த ஊர்ல இனிமே திருட்டே நடக்காது. நடக்கக்கூடாது, நடக்கக்கூடாது. நான் வரேன். ஏ சார், அந்த பொண்ணு ஸ்டேஷன் மாஸ்டர் பொண்ணு தானே? அவளேதான். தேங்க்யூ தேங்க்யூ. முத்தையா, ஏ முத்தையா, இதோ வந்துட்டேங்க. காலேஜ்ல இருந்து குழந்தைங்க வர்ற டைம் ஆச்சு, நான் வேற ஸ்டேஷனுக்கு போகணும். நீ என்னடா நிதானமா கூட்ஸ் வண்டியை போல வர்றியே. சரி சரி, கீழே வை.
சட்னி அரைக்க தண்ணி கேட்டா பக்கெட்ல கொண்டாடியா அப்பா. ஐயோ ஐயோ. அப்பா நீங்க உட்கார்ந்து சட்னி அர, நான் போய் பஜ்ஜியை போட்டு எடுக்கிறேன். சரிங்க. ஏண்டா முத்தையா, இதுல நான் உப்பு போட்டேனோ? போட்டிருப்பீங்க. உனக்கு எப்படி தெரியும்? நீதான் இங்க இல்லையே. அப்ப போட்டிருக்க மாட்டீங்க. அட இப்ப போடட்டுமா? போடுங்களே. சரி. யாரோ சொன்னானா, பொஞ்சாதி இல்லாத மனுஷனும் இன்ஜின் இல்லாத வண்டியும் ஒண்ணுன்னு. வாய்க்கு சக்கரை தான் போடணும். அட ஆயிடுச்சா சட்னி? ஆயிடுச்சுங்க. ஏன் மூஞ்சிய பார்த்துட்டு நிக்கிற? போய மலமல ஸ்டேஷனுக்கு. வண்டி வர்ற டயம் ஆகல. நீ போ, நான் பின்னாலேயே வர்றேன். நல்லதுங்க. போ போ. அடே வந்துட்டியாமா? இந்த பாரு பஜ்ஜி போட்டிருக்கேன், அதை கொஞ்சம் பார்த்து எடுக்கிறியா? சரிப்பா. ரேவதி, சேகரும் வர்ற நேரமாச்சு. நீங்க 2 பேருமா முதல்ல சூடா பஜ்ஜி சாப்பிடுங்க, அப்புறம் காஃபி சாப்பிடுங்க. சரிப்பா. வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் வணக்கம். ரேவதி, உன் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க பாரு. போங்க, ரேவதி உள்ள இருக்க. அட நீங்களா? வாங்க வாங்க. நாங்க வரது இருக்கட்டும், நீயே இன்னைக்கு காலேஜ்ல இருந்து சீக்கிரம் கிளம்பி வந்துட்ட. பின்ன என்ன செய்யறது, கடைசி பீரியட் லீவு வந்துட்டேன். உட்கார் உட்கார். ஆமா, விமலா தேவியார் இந்த வீட்டுக்கு வந்த காரணம் என்னவோ? எல்லாம் இந்த ரேவதி தேவிய பாக்கத்தான். ஆஹா, யார்கிட்ட காது குத்துற? என்ன பார்க்க வந்தியா இல்ல எங்க அண்ணாவை பார்க்க வந்தியா? அவ உங்க அண்ணாவை பார்க்க வரவே இல்ல. பாட புஸ்தகத்துல ஏதோ சந்தேகமா, அதை கேட்டு தீர்த்துக்கிட்டு போலாமேன்னு வந்திருக்கா. அப்படியா? என்ன சந்தேகம்? எங்கிட்ட கேளை, நான் தீர்த்து வைக்கிறேன். ஐய, நீ தீர்த்து வச்சா அதுல குஷி இருக்காது. அதோ அண்ணாவே வந்தாச்சு. நம்ம வீட்டுக்கு பெரிய பெரிய விருந்தாளிகள் எல்லாம் வந்திருக்காங்களே. எப்போ வந்தீங்க? இப்பதான். ப்ரொஃபசர் சார், ரொம்ப முக்கியமான காரியமா தான் வந்திருக்கோம். விமலாவுக்கு வழக்கம் போல சரித்திர பாடத்துல சந்தேகம். குறும்புக்காரி. சரி அண்ணா, நீ விருந்தாளியோட பேசிக்கிட்டு நான் போய் காப்பி கொண்டு வரேன். ஆமாலா, வா. ரேவதி இரு, நானும் வரேன். இத பாரு. நீ எங்க போற? அவங்க என்ன நினைச்சுப்பாங்க? என்ன நினைச்சுப்பாங்க? என்ன இது, கைய விடுங்க, விடுங்களேன் கைய. எவ்வளவு சூடா இருக்கு. இந்த பஜ்ஜி நானும் உதவி செய்யலாமா? அட நீயா? உன்னை யாருக்கு கூப்பிட்டது? போ போ போ. பாவம் அண்ணா அங்க தனியா இருப்பார். அட என்ன வந்தது உங்களுக்கு? 2 பேருமே சேர்ந்து கோட்டா பண்றீங்களா? சரி சரி, இந்த டிஃபனும் காஃபியும் கொண்டு போய் அவர்கிட்ட கொடு. மாலா, நீயே கொண்டு போய் கொடுத்துருமா? என்னால முடியாது, எனக்கு கைய வலிக்குது. மாலா மாலா, என் கண்ணோ இல்லையோ ப்ளீஸ். ஐயோ, நான் கொண்டு போய் கொடுத்தா அவருக்கு ருசிக்காது. ஆமா ஆமா, அவ சொல்றது சரிதான். நீ போ. போ 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 போ. மாலா, உன் காஃபிக்கு சக்கரை எவ்வளவு வேணும்? 1 ஸ்பூனா 2 ஸ்பூனா? 3, 4, 5 போடு. எனக்கு காஃபி இனிப்பா இருந்தா பிடிக்கும். ஐயா, ஐயா, என்னது பஜ்ஜில இவ்வளவு உப்பு போட்டுட்டியே? ஐயே, ஆமா.
ரெண்டு பேரையும் பாரு எவ்வளவு ரசிச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க பாரு. ப்ரொஃபசர் சார் எல்லாம் சரியா இருக்கா? ஏன்? ஒண்ணும் இல்ல, பஜ்ஜி நல்லா இருக்கான்னு கேட்டேன். ஓ பஜ்ஜியா? நல்லா தானே இருக்கு. யார் பண்ணது? நான் தான் அண்ணா. அண்ணா இவ சொல்றா இதுல உப்பு கம்மியா இருக்கும். உப்பு உப்பு அதிகமா தான் இருக்கு. காதலுக்கு கண் இல்லன்னு தான் சொல்லுவாங்க. நாக்கும் இல்லங்கிறது நான் இங்கதான் பாக்குறேன். போடி ரேவதி, நான் வரேன். மலா